வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் நியூ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி தான் அப்டேட் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு சேரீலையுமே ஒவ்வொரு டிசைன் வந்திருக்கு. ரிப்பீட்டடாக ரொம்பலாம் வரல. அழகான கலர் சார்ட்டில் சூப்பர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த மயில் பார்டர் மேலே வந்துட்டு நடுவில் வந்துட்டு அந்த ருத்ராட்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர்ஸுமே ரொம்ப இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு சேரீகளாக பொறுமையாக பாருங்கள். டிசைன்ஸ்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நாங்கள் டைம் கொடுத்து பொறுமையாக போடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் பொறுமையாக பாருங்கள். இந்த பார்த்துட்டு இருக்க சேலைகள் 6.2 மீட்டர்ஸ் 100 கவுண்ட்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸோடு வந்திருக்கு. எப்படி இந்த பார்டர் உங்களுக்கு இருக்கோ அதே சேம் ப்ளவுஸ்லேயும் வந்துடும். முந்தானையில் லயன் வரும். நம்ம எப்போயுமே சொல்கிறது தான் லயன் பல்லு. நாங்கள் எங்கள் ஊர் சைடெலாம் முந்தானேன்னு சொல்லுவோம். இங்கே சென்னையிலலாம் பல்லு சொல்கிறாங்க, இந்த பெங்களூர் சைடெலாம். அதனால் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன். அப்படியே பட்டு சாரி நம்ம ஒரிஜினல் காந்தி பட்டு சாரியில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலர்ஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாமே கோல்டன் சாரியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கள் சேனலை நிறைய பேர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் இருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாருங்கள், அந்த கலர் ரொம்பவே டார்க் மெரூன் கிளிப்பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கட்டினா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சேரீலாம். யாருனாலும் கட்டலாம். எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவும் நீ வேர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற, நம்ம மாவட்டங்களில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள் உற்பத்தி ஆகிற இயற்கையான முறையில் உற்பத்தி ஆகி வருது நமக்கு. இதெல்லாம் நீங்கள் கட்டி பழகுங்க, ரொம்ப நல்லது. டெய்லி நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். சொல்லுங்கள், யார் யாருக்கு வேணா மேலே எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதனால் ஒரு தடவை நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன டவுட்ஸ்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் சப்போஸ் இந்த வீடியோவில் கொடுக்க முடியலன்னா கூட வேறு வீடியோவில் கொடுத்துருப்பேன். நம்மளோட சேனலோட மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் நம்பர். தயவு செஞ்சு அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த சேரீலாம் இப்போ நார்மல் வாஷ் தான். மிஷினில் போடுறதா இருந்தால் தனியாக அந்த சேலைகள்னு போடுறப்போ ஸ்பின் வந்து டைமிங் கம்மியாக வச்சுட்டு உடனே அலசி எடுக்கிற மாதிரி வச்சு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க மிஷின் வாஷில் என்ன கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பின்லாம் ரொம்ப நேரம் டைமிங் கொடுத்து வைக்காமல் உடனே கொஞ்சம் டைமிங் ரொம்ப நம்ம குயிக் வாஷ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் ரொம்ப சோப் மைல்டாக கொடுத்துட்டு கடகடனை ஸ்பின் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் மிஷினில் போடுங்க. மற்ற துணியோடு சேர்த்து ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்க்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப அடிக்கடி நம்ம போட்டுட்டு எடுத்து இதில் நல்லா தாராளமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பட்டு சேலை மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் அந்த மிஷினில் போடுறப்ப மட்டும் தனியாக இந்த சேலைகளுக்குன்னு கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிவிட்டு கேர் பண்ணி பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறோம். முடிஞ்சளவு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அயனிங் கூட தேவைப்படாது. கஞ்சி போட்டு நல்லா அயனிங் கட்டினீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பார்டர்லாம் எதுவுமே ஆகாது, கருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பட்டு சேலையில் அந்த பின்னாடி சரி பிரிஞ்சுட்டு வரும் பார்த்திங்களா, நூல்லாம் நம்ம கொலுசில் மாட்டோம், கையில் வளையலில் மாட்டோம். அந்த பிரச்சனை அதில் எதுவுமே இருக்காது. இந்த சேரீ பாருங்கள், சில்வர் சரிவும் நடுவில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் ப்ளஸ் சில்வர் டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பின்னைக்கு அந்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிருக்கு நியூவாக. பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரே மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். அதுக்காக தான் டெய்லி டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்துட்டே இருக்கோம். இதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த கலர்ஸ் வந்து சரி கலர்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. 4 1 2 3 4 கலர் 3 கலர் வந்திருக்கு. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதான் கலர்ஸுமே இதிலலாம் 4 5 கலர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. பொறுமையாக பார்த்து டிசைன்ஸ்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஒரு தடவை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பார்சல் பேக் பண்ணிட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் ஃபோட்டோ இவ்வளோ டைம் கொடுக்குறோம். நிதானமாக பாருங்கள். கொரியர் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணால் நாளை காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். பண்ணுற அன்னைக்கு மறுநாளே கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அங்கேருந்து டெலிவரி பண்ணுறவங்க உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து அதே சேம் டேலேயோ இல்லை அவங்களுக்கு நிறையா பார்சல் இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க.
உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸ் நியர்பை இருந்ததுன்னா நீங்களே கால் பண்ணி கேட்டுக்கலாம். நாங்கள் ட்ராக் ஐடியும் சென்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாருக்கும் பண்ண தெரியல, ஜிபே பண்ண தெரியலன்னா தயவுசெய்து ப்ளீஸ் உங்கள் கூட ஹெல்ப்புக்கு நம்பிக்கையான யாராவது ஆள் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம், அவைலபிள் சொல்லுவோம். ஜிபே நம்பர் சொன்னதுக்கப்புறமா ₹1 கூட சென்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே சொன்னதுக்கப்புறமா நீங்கள் பண்ணால் போதும். தெரியாதவங்ககிட்ட யாரும் ஆன்லைனில் முன்னாடியெல்லாம் தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சாரீ கொரியர் ரிசீவ் ஆனவொடனே ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க ப்ளீஸ். அப்போ தான் நம்ம எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சுட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. சாரீ வாங்கினவுடனே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. 6.2 மீட்டர்ஸா, ப்ளவுஸ் இருக்கா, என்ன ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து வைங்க. அப்போ தான் எங்களால் எதுவும் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் வீடியோவில் நீங்கள் காட்டணும். அப்போ தான் நாங்கள் பண்ண முடியும். திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.